இந்த டோர்னமெண்ட் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா கிரிக்கெட் வரலாற்றுல இது ஒரு பயங்கரமான டோர்னமெண்ட்டுங்க. அந்த டோர்னமெண்ட் தான் ஆப்ரோ ஏசியா கப். ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல ஏசியா 11 அண்ட் ஆப்பிரிக்கா 11 மொத்தமே 2 டீம் தாங்க மோதும். இதுல ஏசியா 11 டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து பெஸ்டான 11 பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்க இந்த ஏசியா 11 டீம்ல விளையாடுவாங்க. அதாவது எம்எஸ் தோனி, சோயிப் அக்தர்லாம் ஒரே டீம்ல விளையாண்டாங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்கா 11 டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யா மாதிரியான இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ் இருந்து பெஸ்டான 11 பேரை செலக்ட் பண்ணி ஆப்பிரிக்கா 11ஸ்ல விளையாட விடுவாங்க. இப்படிப்பட்ட இந்த டோர்னமெண்ட் ஓடிஐ ஃபார்மட்ல அங்க நடந்துச்சு. அதுவும் 2005 அண்ட் 2007ல மட்டும் தான் இந்த டோர்னமெண்டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் இப்போ வரைக்குமே ஒரு சில காரணத்தால நடத்தவே இல்லை. அப்போ இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்தியா, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரே டீம்ல விளையாண்டதுதாங்க. அப்பேற்பட்ட இந்த டோர்னமெண்ட் நடத்தாம போனதுக்கு காரணம் 2007ல T20 வேர்ல்ட் கப் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2008ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து பெரிய பெரிய டோர்னமெண்ட் நடக்கும்போது இந்த டோர்னமெண்ட் நடத்துறத அவங்க கடைபிடிக்கவே இல்லை. அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட தகராறும் ஒரு காரணம் தாங்க. இந்த டோர்னமெண்ட்டை திருப்பி நடத்த போறதா சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல. ஏன்னா சாம்பியன்ஷிப்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட தகராறு உங்களுக்கே நல்லா தெரியும். அதையும் மீறி ஒருவேளை இவங்க நடத்தினாங்கன்னா ஏசியா 11 டீம்ஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாண்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி விட்டுருங்க.